IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் கம்பேரிஷன் வீடியோ தான் இது. ஸோ ஓப்பனர்ஸ்ல இருந்து இம்பாக்ட் பிளேயர் வரைக்கும் நாம கம்பேர் பண்ண போறோம். அண்ட் ரெண்டு டீமோட கம்பேரிஷன் படி யாரு வின் பண்ண போறாங்க அண்ட் எந்த டீம் லாஸ்ட்ல வின் பண்ண போகுது அப்படிங்கறதையும் சொல்ல போறேன் பாயிண்ட் வைஸா. ஸோ இந்த வீடியோ 5 முறை கோப்பையை வென்ற இரு அணிகளின் கம்பேரிஷன் வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோ போகலாம். Hello every friends, 1 minute please. So friends, already நாம CSK RCB அந்த டீமோட கம்பேரிஷன் வீடியோ அப்படிங்கறது போட்டிருந்தோம். நீங்க இன்னும் பார்க்கலனா பாத்துறீங்க. அந்த வீடியோவோட கமெண்ட் கீழே வழக்கமா கேட்கிற மாதிரி தான் MI vs CSK எல் கிளாசிக்கோ கம்பேரிஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக. அண்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், ஓவரால் ஸ்குவாட் நம்ம கம்பேர் பண்ண போறது கிடையாது. ப்ரெடிக்டட் ஸ்டார்டிங் 11 அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நாம இந்த ஒரு கம்பேரிஷன் அப்படிங்கறத பண்ண போறோம். இதுலயுமே CSKக்கு ஒரு பிளேயிங் 11 நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம அதை பத்தி சொல்லியிருக்கோம் போன வீடியோல. அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்குமே நிறைய பிளேயிங் 11 நிறைய வெப்சைட் போட்டிருக்காங்க. பட் இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயிங் 11 தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ நான் லேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன் ஓப்பனர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட், மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ரோஹித் சர்மா. ஸோ இந்த ரெண்டு பேரோட கம்பேரிஷன் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ஆர்மியா இருக்கலாம், எல்லோ ஆர்மி, இன்னொரு சைடு MI ஃபேமிலியா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஃபார்மை பேஸ் பண்ணி, IPL ஃபார்மை பேஸ் பண்ணி, ஸோ நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு தான் இந்த பாயிண்டை கொடுப்பேன். CSKவோட கேப்டன் ஓபனர் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு இப்போ இருக்கிற ஃபார்மை பொறுத்த வரைக்கும். பழைய ரோஹித் சர்மா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு போயிருக்கும். பட் நம்ம ஹிட்மேனு பழைய ஹிட்மேன் கிடையாது IPL ரீசன் ஒரு சில சீசன்களா. ஸோ அதனால இந்த எட்ஜினால நான் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இந்த பாயிண்டை கொடுத்துட்றேன். அண்ட் தென் அதர் ஓபனர், ஓவர்சீஸ் ஓபனர். ஸோ இந்த பக்கம் CSK சைடு வந்து பாத்தீங்கன்னா டிவான் கான்வே அவர் தான் ஓபனிங் பண்ண போறாரு, இல்லாட்டி ரச்சின் ரவீந்திரா. இந்த ரெண்டு பேரும் தான் இந்த பக்கம் இருக்க போறாங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா இப்போ ரெண்டு பேர் அங்க ஆப்ஷன்ல இருக்காங்க. வில் ஜாக்சன் தான் நினைச்சோம், ஆனா ரியான் ரிக்கல்டன் இப்ப சம ஃபார்ம்ல இருக்காரு. சோ இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ரியான் ரிக்கல்டன் எடுத்துக்கிறேன், ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். அண்ட் இதே மாதிரி டிவான் கான்வே CSK பக்கம் எடுத்துக்கிறேன். சோ இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து டிவான் கான்வே தான் இந்த பக்கம் எட்ஜ் வாங்குறாரு. சோ அதனால கான்வேக்கு தான் இந்த பாயிண்ட் அப்படிங்கறத நான் கொடுக்கிறேன். சோ இப்போதைக்கு CSK 2 மும்பை இந்தியன்ஸ் 0. இது ஏன் கான்வே பக்கம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்வேயோட IPL ஃபார்ம் பெட்டரா இருக்கு ரிக்கல்டனோட IPL ஃபார்மை விட. இந்த சீசன் மேபி சேஞ்ச் ஆகலாம், அது எப்படி வேணா மாறலாம், இல்ல வில்ஜாக்ஸ் கூட அந்த பொசிஷனுக்கு வரலாம். சோ இதெல்லாம் இல்ல, நான் ரிக்கல்டனை மட்டும் பேஸ் பண்ணி இந்த பாயிண்டை கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒன் டவுன் ஸ்பாட். ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் CSK சைடு வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, மும்பை இந்தியன் சைடு வந்து திலக் வர்மா. இந்த கம்பாரிசனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம், IPL ஃபார்ம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ராகுல் திரிபாதி வேற லெவல் பிளேயர். பட் இருந்தாலும் பாயிண்ட திலக் வர்மாக்கு தான் கொடுக்க போறேன். சோ மும்பை இந்தியன்ஸுக்கு தான் இந்த பாயிண்ட் போகுது. இப்போதைக்கு 2-1 மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்க. இது ஏன் 2-1 மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திலக் வர்மா இந்த பேட்டில வின் பண்றாரு. கம்பேர் டு ராகுல் திரிபாதி, திலக் வர்மா தான் பெட்டர் பிளேயர் இப்போதைக்கு. சோ அதனால இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா மும்பை இந்தியன்ஸ்க்கு போகுது. 4th ஸ்பாட். ரெண்டு பேருமே மும்பையிலிருந்து வராங்க. ரெண்டு பேருமே மும்பைக்காக லோக்கல் டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காங்க. பட் இப்போ வேற வேற டீம்ல ஆடி ஆகணும். ஒரு பக்கம் சிவம் தூபே, இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ். சிவம் தூபே, சூரியகுமார் யாதவ் கண்ணு முடிட்டு T20 ஃபார்மேட்னா சூரியகுமார் யாதவ் கூட கொடுத்துட்டு போயிடலாம். ரெண்டு பேருமே T20 ஃபார்மேட்ல வந்து கில்லாடிஸ் தான். பட் ரெண்டு பேருமே செம்ம பிளேயர், செம்ம ஹிட்டர்ஸ். பட் இங்க சூரியகுமார் யாதவ் தான் வேற லெவலு கம்பேர் டு சிவம் தூபே. சிவம் தூபேயோட கம்பேர் பண்ணா சூரியகுமார் யாதவ் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதனால இந்த பாயிண்ட் கோஸ் டு மும்பை இந்தியன்ஸ். இப்போதைக்கு மும்பை 2 CSK 2. அண்ட் அடுத்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா CSK சைடு வந்து தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர், சேம் டைப் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ், இந்தியன் ஆல்ரவுண்டர். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பக்கம் அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. ஸோ இங்கேயும் நான் பெருசாக பேச வேண்டியது இல்லை. இவங்க ரெண்டு பேரை நான் கம்பேர் பண்ணவே முடியாது. ஹர்திக் பாண்டியா தான் இங்கே வின்னரு. ஸோ இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியாவோட ரீசன்ட் ஃபார்ம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் IPL அவர் பண்ண சம்பவங்கள் எல்லாமே வேற லெவலு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் இந்த எட்ஜ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு. அதனால ஹர்திக் பாண்டியா அவருக்கு தான் இந்த பாயிண்டை நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றாங்க. 3-2 அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் இப்போதைக்கு லீட் எடுக்கிறாங்க இந்த பாயிண்ட்ஸ்ல கம்பாரிசன் வீடியோல. அடுத்ததா
எல்லாருமே எதிர்பார்த்த விக்கெட் கீப்பர் அந்த பேட்டிலுக்குள்ள வரேன். விக்கெட் கீப்பரா சிஎஸ்கே சைடு வந்து தோனி தான் ஆட போறாரு. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ஒரு புது விக்கெட் கீப்பர் ராபின் மின்ஸ். ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பரை செலக்ட் பண்றதுல ஆக்ஷன்ல சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதனால இந்த யங்ஸ்டர் ராபின் மின்ஸ் தான் உள்ள வர போறாரு. அண்ட் அவருக்கு ஐபிஎல் ரொம்ப ரொம்ப புதுசும், ஐபிஎல் ஆடினதே கிடையாது. ஸோ அதனால இந்த ஏஜ் ஆட்டோமேட்டிக்கா தலா தோனிக்குள்ள போகுது. ஸோ இந்த பக்கம் யாரு எவ்வளவு பெரிய கீப்பரா இருந்திருந்தாலும் அந்த பொசிஷன்ல வரப்போ தோனிக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால எம்எஸ் தோனி தான் இந்த விக்கெட் கீப்பர் பேட்டில பொறுத்த வரைக்கும் வின்னர். தோனி ஐபிஎல்ல அவர் ஒரு ஐகான். ஸோ அவர் கூட யார் போட்டி போட முடியும்? ஸோ தோனிக்கு தான் இந்த பாயிண்ட். இப்போதைக்கு பாயிண்ட் அப்படிங்கிறது 3-3 அப்படின்னு ஈக்குவல் ஆகுது. அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்ததா சிஎஸ்கே சைடு வந்து சாம் கரன் ஆர் ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர்ஸ். சாம் கரனா இல்ல ஜேமி ஓவர்டனாங்கிற கன்ஃபியூஷன் இங்க போயிட்டு இருக்கு. நான் இப்போதைக்கு சாம் கரன் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். அண்ட் மும்பை இந்தியன் சைடு வந்து நமன்தீர் அப்படிங்கிற பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இங்க சாம் கரனுக்கு தான் எட்ஜ் இருக்கு ஐபிஎல்ல. ஸோ சாம் கரன் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் இன் T20 ஃபார்மேட் இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம் கரன் தான் இங்க வின்னரு. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே 4-3 அப்படிங்கிற மாதிரி லீட் எடுக்கிறாங்க இந்த டைம்ல. அடுத்ததா ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் பேட்டில். சிஎஸ்கே ரெண்டு பேருமே சிஎஸ்கேன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வருவாங்க. இவங்க ரெண்டு பேர் பேரை சொன்னாலும் ஐபிஎல்ல சிஎஸ்கே தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ரெண்டு பேரு. சிஎஸ்கே சைடு வந்து ரவீந்திர ஜடேஜா, மும்பை இந்தியன் சைடு இதுவரைக்கும் சிஎஸ்கே இருந்து இப்போ மும்பைக்காக ஆட போற மிச்சல் சாண்ட்னர் இப்போ நியூசிலாந்து டீமோட கேப்டன் சாம்பியன்ஸ் டிராஃபில வேற லெவல்ல ஒரு கேப்டனா இருந்துட்டு இருக்காரு. செமிஃபைனல் வரைக்கும் டீமை கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி, ஓகே, நான் ஒரு பிளேயரா வந்து பாத்துறேன். ஜடேஜா பிளே பண்ண அளவுக்கு ஐபிஎல்ல மிச்சல் சாண்ட்னர் பிளே பண்ணல. இதற்கு ஜடேஜா தான் ஒரு ரீசன். ஏன்னா ஜடேஜா டைப் ஆஃப் பிளேயர் தான் மிச்சல் சாண்ட்னர். அதனால சிஎஸ்கேல அவ்வளவா அவருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படல. அதான் உண்மை. மிச்சல் சாண்ட்னர் செம்ம பிளேயர், வேற லெவல் பிளேயரு. அந்த பொசிஷன்ல வேற யாராச்சும் கூட கம்பேர் பண்ணியிருந்தா அவர் தான் வின் பண்ணிருப்பாரு. பட் இங்க ஜடேஜா அப்படிங்கிறதுனால சோ இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் ஜடேஜா தான் வின் பண்றாரு. சோ இங்க மிச்சல் சாண்டரை கம்பேர் பண்ணும்போது ஜடேஜா இஸ் பெட்டர் பிளேயர் இன் ஐபிஎல். அடுத்ததா ஒரு பேட்டில். சோ இது வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியல. நான் ரெண்டு பேருக்குமே தான் இதுல பாயிண்ட் கொடுக்க போறேன். ஏன்னா சிஎஸ்கே சைடு வந்து ஒரு ஸ்பின்னர் வர போறாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். மும்பை இந்தியன் சைடு வந்து தீபக் சகர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வர போறாரு. சோ அதனால இதை நான் பெருசா கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கம்பேர் பண்ண கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால ரெண்டு டீமுக்குமே நான் பாயிண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். இல்ல அஸ்வினா இல்ல தீபக் சகரா அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு கேட்டீங்கன்னா நான் அஸ்வின் சொல்லிடுவேன். பட் எனக்கு ஒரு ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் கம்பேரிசன் கொடுக்க விரும்பல. எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். சோ நான் இந்த ரெண்டு டீமுக்குமே பாயிண்ட் கொடுத்துறேன். இப்போதைக்கு 6-4 அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த பேட்டில பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான பேட்டில். சிஎஸ்கே சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து பத்திரானா. சோ பத்திரானா தான் இங்க ஓவர்சீஸ் பிளேயரா இருக்க போறாரு, ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரா. அண்ட் மும்பை இந்தியன் சைடு இருக்க போறது ட்ரெண்ட் போல்ட். எஸ், ட்ரெண்ட் போல்ட் தான் வந்து என்ட்ரி ஆகிறாரு. சோ போல்ட்டா பத்திரானாவா போல்ட்டா? சோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போல்ட் தான். போல்ட் ஐபிஎல்ல பண்ண சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, வேற லெவல். நீங்க பவர் பிளே ரெக்கார்டு, ஃபர்ஸ்ட் ஓவர் ரெக்கார்டு இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்லயும் தலைவனோட பேர் இருக்கும். அதிகமான டாட் பால்ஸ், அதிகமான மெய்டன் ஓவர்ஸ் ஐபிஎல், இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டும் போல்ட்டோட பேர்ல இருக்கும். சோ பத்திரானா இப்போதைக்கு ஐபிஎல்ல புதுசுதான். போல்ட் ரொம்ப காலமா பெரிய ஆட்கள் தான். சோ அதனால போல்ட்டுக்கு தான் இந்த சான்ஸ். லாஸ்ட் கம்பாரிசன் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே சைடு வந்து கலில் அகமது, மும்பை இந்தியன் சைடு வந்து பும்ரா. ஆன்சர் பும்ரா, அவ்வளவுதான். எஸ், ஏன்னா பும்ரா கூட நான் யாரை போய் கம்பேர் பண்ண முடியும்? பும்ராக்கெல்லாம் கம்பேர் பண்ண ஆட்களே கிடையாது. பும்ரா இஸ் த யூனிக் ஒன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பும்ரா தான் இங்க வின்னரு. அண்ட் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கும் 6 பாயிண்ட், சிஎஸ்கேக்கும் 6 பாயிண்ட், செம்ம ஈக்குவலா வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்குவாடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தரமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன் சைடு வந்து முஜிபுர் ரகுமான், வில்ஜாக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கரண் சர்மா கூட இருக்கலாம். அண்ட் சிஎஸ்கே சைடு வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், நேத்தன் எல்லிஸ், முகேஷ் சௌத்ரி மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கலாம். ஆக்சுவலி இதுவுமே செம்ம ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்தலையுமே நான் வந்து ரெண்டு டீமுக்குமே தான் பாயிண்ட் கொடுக்க போறேன். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரும் சூப்பரா வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அதனால 7-7 சொல்லிட்டு இந்த பேட்டில நான் என் பண்றேன். ரெண்டு டீமுக்குமே வின் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ 5 டைம் சாம்பியன்ஸ் ரெண்டு டீமும் இந்த பேட்டில் ஈக்குவல் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்து அந்த டீம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை பை.